மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தாங்க உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். வெளியில் நீங்கள் எப்போதுமே சிரித்த முகம் கொண்ட ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காயங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு காயங்களாக இருக்கும். அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு காயங்களாக இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெளியில் நீங்கள் சிரித்த ஒரு முகத்துடனும் உள்ளுக்குள்ளே நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காயங்களை வெளியில் காட்டாமலும் நடந்து கொள்வீங்க. நீங்க எப்போதுமே எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் என்று நினைக்கக்கூடிய முதல் ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இருப்பீங்க. எனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் என் கூட இருக்கக்கூடிய நபர்களாவது, என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களாவது நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கத்தாங்க செய்யும். ஆனா அந்த ஒரு நல்ல மனசுக்கு உலகம் உங்களுக்கு திருப்பி கொடுத்தது என்ன தெரியுமா? பல நேரங்கள்ல உங்களுக்கு துரோகங்கள் தாங்க கிடைத்திருக்கும். ஆனா நீங்க சில நேரங்கள்ல சில மனிதர்களுக்கு வெற்றியைத்தான் தேடி கொடுத்திருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில தோல்வியாக மாறி இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளையும் சில விஷயங்களையும் உங்களுக்குன்னு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 5 முக்கியமான துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றாக இருக்கத்தாங்க செய்யும். முதல் துரோகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருப்பது உங்களுடைய நண்பர்களிடத்தில் சில துரோகங்கள். உங்களோடு நெருக்கமாக இருந்தவங்க உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்கள் பின்னால் பேசியிருப்பாங்க. அவர்களுடைய தேவைகளை உங்களை வைத்து பயன்படுத்தி இருப்பாங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உங்களை முன்ன வைத்து அவர்கள் பின்ன வருவாங்க. அவர்களுடைய காரியமாகி அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு போனதும் உங்களை மறந்து விடுவாங்க. இந்த மாதிரியான சில செயல்கள் சில துரோகங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். இரண்டாவதாக இருப்பது உறவினர்கள் இடத்தில் சில துரோகங்கள். உங்களிடம் உதவியே வாங்குவாங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் விலகி நிற்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் வேண்டும் என்றால் உங்களை பதித்து சாதித்துக் கொள்வாங்க. உங்களிடம் பணத்தையும் வாங்கியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு பிரச்சனைகள் வரும்பொழுது விலகி நின்று உங்களையே தவறாகவும் பேசுவாங்க. இந்த மாதிரியான உறவினர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வாங்க. மூன்றாவதாக இருப்பது உங்களுடைய காதல் வாழ்க்கை. காதலிலும் உங்களுக்கு துரோகங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் முழு மனதுடன் நேசித்த ஒரு நபர் உங்களுடைய உணர்வை மதிக்காமல் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து போயிருப்பார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணனே, எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன், என் குடும்பத்தை கூட அவங்களுக்காக விட்டு கொடுத்து வந்தேன், இருந்தாலும் அவர்கள் ஏன் என்னை மதிக்காமல் போய்விட்டார்கள் என்கிற மாதிரியான பல எண்ணங்களும் பல விஷயங்களும் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நான்காவதாக இருப்பது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகள்லேயும் ஒரு துரோகங்கள். நீங்கள் உழைத்த இடத்தில் உங்களுடைய முயற்சிகள் பலன் மற்றவங்க பெற்றுக்கொண்டு போவாங்க. ஆனால் நீங்கள் தான் உழைத்தீங்க அப்படின்னு மேல் அதிகாரிகளுக்கு தெரியும். இருந்தாலும் மேல் அதிகாரிகளுக்கு வேண்டிய சில மனிதர்களை உங்களுடைய உழைப்புக்கு அவங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு போதுமான அளவுக்கு கை போஸ்டிங்கையும் போதுமான அளவுக்கு சம்பளத்தையும் உயர்த்தி விடுவாங்க. இந்த மாதிரியான சில துரோகங்களும் உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் கூட நடந்து கொண்டிருக்கும். ஐந்தாவதாக இருப்பது நம்பிக்கை துரோகங்கள். இந்த நபர் என்னை விட்டு போக மாட்டார் என்று நினைத்தவங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான துரோகங்களும் ஏற்பட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக இல்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. இனிமே நம்ம யார் மீதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது, நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் என்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல உறவுகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் கண்டு கொள்ளாம இருப்பீங்க. அதனாலேயே சில உறவுகள் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதே போல இந்த எல்லா துரோகங்களும் உங்களை வெளியில் காட்டாத அளவுக்கு உள்ளுக்குள்ள மட்டுமே தாங்க காயப்படுத்தி கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா உங்க கூட இருக்கக்கூடிய எல்லா நெருங்கியவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில துரோகங்களை செய்துவிட்டால் இதை போய் நீங்க யாரிடம் போய் புலம்ப முடியும் என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் இது இன்னமும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க எப்போதுமே சிரித்த முகத்துடன் இருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான சம்பவங்கள் யாருக்கும் தெரியாது. ஒரு நாள் நீங்கள் மிகவும் கஷ்டத்தில் இருந்த ஒரு நேரங்கள் கூட இருக்கும். ஆனாலும் நீங்கள் எல்லாரிடமும் சிரித்து தாங்க பேசுவீங்க. யாருக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தெரியாமல் நீங்கள் வைத்துக்கொள்வீங்க. ஆனால் ஒரு நாள் இரவு நீங்கள் தனியாக இருந்தபோது அமைதியாக உடைந்திருப்பீங்க. இரவு நேரங்களில் நீங்கள் அழுகவும் செய்திருப்பீங்க. அந்த ஒரு சிரிப்பு ஒரு உண்மையான சந்தோஷங்கள் கிடையாது. ஆனால் அது உங்களுடைய மனவேதனையை மறைக்க நீங்களே போட்ட ஒரு முகமூடி போலத்தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில எதுவுமே பெரியதாக தோன்றாதுங்க. ஆனா போக போகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனல்ல ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். வரக்கூடிய இன்னொரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டிலும் மிதுன ராசியின் குரு 6ஆம் வீட்டிலும் இருந்து கொண்டிருப்பதால் இன்று உங்களுக்கு சில நிர்வாக பணிகளை வழங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால நீங்களும் அதனை செய்யவும் ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்கு கெடுதல்கள் என்பது ஏற்பட போவது என்பது அதிகமாக கிடையாது. சனி பகவானே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். சமூக துறைகளில் புதிய தொடர்புகள் உங்களுக்குன்னு ஏற்பட ஆரம்பிக்கும். புதிய புதிய உறவுகளும் புதிய புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறவும் செய்யுங்க. கல்வித்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் கல்வியில் போதுமான அளவுக்கு உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் காட்டி வந்தீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு வெற்றிக்கு மீது வெற்றி நிச்சயமாக கிடைத்து கொண்டே தாங்க இருக்கும். சமூகத்தில் உங்களுடைய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. வீட்டிலும் நீங்கள் சோம்பலால் குழப்பமடைந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தின் மீது அதிகமான கவனங்களை நீங்கள் செலுத்த முடியாமல் போகக்கூடிய நேரங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கும். அதனால இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அனைத்திலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்க அனுபவித்து விட்டீங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் வெற்றியாக மட்டுமே தாங்க மாறும். எதிலும் ஆர்வமும் இனிமையான சூழலும் உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாத வேலைகளாக இருந்தால் கூட அதில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்வங்கள் இப்பொழுதுமே உங்களுக்கு குறையாது. நீங்க இப்பொழுது வேலை பார்த்து வந்திருந்தாலும் சோர்வடைந்து இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஆர்வங்கள் என்பது எப்போதுமே இருக்கும். அதனால நீங்க ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் இடையே புரிதலானது அதிகரிக்கும். உங்களுக்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். சக பணியாளர்களின் பணியையும் நீங்க சேர்த்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் உங்களுக்குன்னு அமைந்துவிடும். நீங்க வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்கள்ல உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ நெருக்கமானவங்களோ யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும். அதனால நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுடைய வேலைகளை பார்த்து கொள்கிறேன் என்று நீங்களே முன்வந்து அவர்களுடைய வேலைகளையும் நீங்க பார்த்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். தாமதங்கள் உண்டானாலும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். சிக்கனமாக நீங்க செயல்படுவது நெருக்கடிகளை உங்களுக்குள்ள இருந்து தவிர்த்துவிடும். வியாபாரத்தில் மிதமான அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். லாபங்கள் கிடைத்தாலும் அதை நீங்கள் எப்படி சேமித்து வைக்கிறீர்களோ